கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான வெயில்ல நம்ம எங்கேயாவது வெளியில போறப்போ நிழலை பார்த்த உடனே சந்தோஷமா அங்க போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றோம்ல, அததான் சங்கீதம் 121:5 கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்குது. சல் அப்படிங்கிற ஹீப்ரூ வார்த்தைக்கு நிழல் அப்படின்னு அர்த்தம். யாவே சில்கா அப்படிங்கிற ஹீப்ரூ ஃப்ரேஸ் கர்த்தர் உனக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. யாவே எப்பொழுதும் நம்மள விழிப்போடு காக்கிறவரா இருக்கிறாரு. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்முடைய வலது பக்கத்துல நின்று நமக்கு எப்போதும் கேடகமாகவும் பாதுகாப்பு, புத்துணர்ச்சி மற்றும் அமைதியை தர்றவராகவும் இருக்கிறாரு. மத்திய கிழக்கு நாடுகள்ல கொடூரமான வெயில் காலத்துல நிழல் தான் அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு ஜீவனா இருந்துச்சாம். சுட்டெரிக்கிற வெயில்ல இருந்து விடுதலையும் பயணத்தை தொடர்றதுக்கு பலத்தையும் தந்தது. அதே மாதிரி தேவன் அவருடைய ஜனங்களை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலையும் பாதுகாத்து உண்மை உள்ள அன்பால சூழ்ந்து கொள்றாரு. பைபிள் முழுவதும் இத பிட்செல் கெனாஃபா அப்படிங்கிற ஒரு அழகான ஃப்ரேஸ்னால அடிக்கடி இது சொல்றாங்க. அதுக்கு அவருடைய சிறகுகளின் நிழலின் கீழே, அண்டர் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் விங்ஸ் அப்படின்னு அர்த்தம். சங்கீதம் 17:8-9 தாவீது, கண்மணியை போல என்னை காத்து என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணனின் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும்னு பாடுறாரு. துன்பங்கள் வரும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணோம், போனுக்கு தான் ஓடுறோம். ஆனா பைபிள் நம்மள முதல்ல தேவனுடைய சிங்காசன தண்டையில ஓடி வரதான் சொல்லுது. சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் இருப்பதுதான் நம்மளுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம். அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடி பாதுகாத்து பூரண சமாதானத்தை தரும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஆமேன். வழுவா